திருவாரூரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி பயிர்களுக்கு 1 ஏக்கருக்கு 30,000 நிவாரணம் வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். 80 முதல் 100 நாட்களான பருத்தி பயிர்கள் நன்றாக காய வைத்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக பருத்தி சாகுபடி முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், மாப்பிள்ளைக்குப்பம், அடியக்கமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பருத்தி பயிர்கள் கனமழையால் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என கூறி தமிழக விவசாயிகள் நலச்சங்கத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி பயிர்களுக்கு 1 ஏக்கருக்கு 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்க சென்ற புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் மணிமுத்தாறு சோதனைச் சாவடியில் வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள தேயிலை தோட்டங்களான மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற சுமார் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர். தேயிலை தோட்ட பகுதிகளின் குத்தகை காலம் வரும் 2028ஆம் ஆண்டு முடிவடையும் நிலையில் அவர்களை மாஞ்சோலை பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறு வனத்துறை சார்பில் தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விருப்ப ஓய்வு பெற வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெறுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்க சென்ற தமிழகம் கட்சியின் நிர்வாகிகளை மணிமுத்தாறு சோதனைச் சாவடியில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னமராவதியில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி குழுவினர் சார்பில் நீர்நிலைகளில் பேரிடர் விழிப்புணர்வு போலி ஒத்திகை நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் தென்மேற்கு பருவமழையை ஒட்டி நீர்நிலைகளில் பேரிடர் விழிப்புணர்வு ஒத்திகை பொதுமக்களிடையே தீயணைப்புத்துறை வீரர்களால் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களிடையே பேசிய தீயணைப்பு நிலைய அலுவலர் தீ விபத்து நிகழும்போது முன்தடுப்பு நடவடிக்கையாக தீயணைப்பு கருவி மூலம் தீயை அணைக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் விளக்கிக் கூறினார். இவ்விழிப்புணர்வில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தீயணைப்பு வீரர்களின் செயல்முறைகள் வெகுவாக பாராட்டினர். பத்து தினங்களுக்கு மேல் குடிநீர் விநியோகம் இல்லை என பொதுமக்கள் கோவில்பட்டி அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சிவந்திப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கரிசல்குளம் கிராமத்தில் 450க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கிராமத்தில் உள்ள தெற்கு தெரு பகுதிகளுக்கு கடந்த 10 தினங்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதிக்கு சீராக குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் கொப்பம்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் சீராக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கோத்தகிரி அருகே உள்ள கூக்கல்துறை எனும் கிராமத்தில் 50 ஏக்கர் விவசாய நிலம் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்மேற்கு பருவமழை துவங்கி லேசானது முதல் மிதமான கனமழை ஆங்காங்கே பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முதல் பெய்த கனமழையால் கோத்தகிரி அருகே உள்ள கூக்கல்துறை என்னும் கிராமத்தில் சுமார் 50 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களில் காட்டாற்று வெள்ளம் புகுந்து முற்றிலுமாக பயிர்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் காட்டாற்று வெள்ளத்திற்கு நீர்நிலைகளை சரியாக தூர்வாராததன் காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விரைந்து மழைநீர் வடிகால் தூர்வாரி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.